ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணிக்கு இருந்தாலும் நெஞ்செழுத்தம் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணியோடைய ஆட்டம் நாளுக்கு நாள் ரொம்பவும் அதிகமாகிக்கிட்டு தாங்க போய்கிட்டு இருக்குது. அவங்களுடைய சேட்டைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகிக்கிட்டு இருக்குங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. அதாவது தன்னுடைய வாழ்க்கையை இழந்துடுவோம் அப்படின்றதுக்காக அவங்க எடுத்து வைக்கிற பாதை பார்த்திங்கன்னா ரொம்பவும் தப்பான பாதை தாங்க. அதுலேயும் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொய் சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நடிப்பு அவங்கள எங்கே கொண்டு போய் விட போகுது அப்படின்றது நமக்கு சுத்தமாகவே புரியலங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரௌன்மணியை கூட்டிகிட்டு வந்து ப்ரௌன்மணிக்கு வந்து தன்னுடைய அப்பா இறந்துட்டாருன்னு சொல்ல வச்சுட்டாங்கங்க. இந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஓவராக போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ரோஹிணி தன்னுடைய அப்பான்ற ஒரு கேரக்டர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை, அவர் உண்மையிலே இறந்துட்டார். அதனால் அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய அப்பா ஒருத்தர் இருந்ததாகவும் அவர் வந்து இப்போ தான் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வந்து குடும்பத்து ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்துட்டு இந்த விஷயத்த நம்பிட்டாங்க. நம்ம முத்து அண்ட் மீனாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணம் நம்பிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி ரோஹிணியோடைய நடிப்பும் அந்த ப்ரௌன்மணி இருக்கார்ல அவருடைய நடிப்பும் இருந்தது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வித்யாவும் ப்ரௌன்மணி இப்படி தான் காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் எனக்காக கடைசியாக நீங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆரம்பித்து வச்ச இந்த ட்ராமாவை நான் இன்றைக்கி முடிச்சு வச்சிட்றேன். நீங்கள் இன்றைக்கி எனக்காக வந்து இந்த ஒரு உதவியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் ப்ளீஸ் எனக்காக அப்படின்ற மாதிரி சொல்லி ரோஹிணி எவ்வளவோ கெஞ்சி பிறக்கி என்ன பண்ணிட்டாங்க, ப்ரௌன்மணியை சம்மதிக்க வச்சுட்டாங்க. ப்ரௌன்மணியும் சம்மதிச்சிட்டாரு. இப்போது விடிஞ்சிருது. வீட்டில் எல்லோரும் உட்காந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஒருத்தர் வராரு. அப்போது நம்ம முத்து வந்துட்டு போலீஸ் எதற்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பேசிகிட்டு இருக்காரு. அண்ணாமலை இருக்காரா, அண்ணாமலைன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்தார். ஸோ உடனே இவர் என்ன சொல்கிறாரு, அண்ணாமலை சார் இருக்காரா, அவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரி, அவர் அப்படி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலை சார் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி ஓகே. இப்போ இதற்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம முத்து இருக்கார் இல்லையா, முத்து வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ்கிட்ட அண்ணாமலை வந்து பேசுகிறாங்க. அண்ணாமலை பேசினோடனே போலீஸ் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா, அதுக்கு தான் வெரிஃபிகேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உட்காந்து வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது போலீஸ் கிளம்ப போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக ப்ரௌன்மணி வந்துடுறாரு. ப்ரௌன்மணி வந்தோடனே அவர் யாருன்னு சொல்லிட்டு போலீஸ் குறுகுறுன்னு பார்க்குறாரு. அப்போ இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை அந்த போலீஸ்க்கு வந்து ப்ரௌன்மணியை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. அதுதான் இல்லை, இப்போது என்ன உண்மை அப்படின்னா நான் சொல்ல வந்ததே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன்மணி வேகமாக உள்ளக்கு வராரு. போலீஸும் கிளம்பிடுறாரு நார்மலாக. இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஹிணி கொஞ்சம் நார்மலாகிறாங்க. இப்போ போலீஸ் வந்து இது நம்ம ப்ரௌன்மணி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. கம்முன்னு இருக்காரு. அப்போ ரோஹிணி வந்துட்டு வாங்க மாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. விஜயாவுக்கும் தலகால் புரியல. வாங்க சம்மந்தி அப்படின்னு வாய் நிறைய கூப்பிட்றாங்க. அவரும் உள்ளக்க வந்துடுறாரு. வந்தவுடனே உங்கள் அப்பாவை இப்படி பண்ணிட்டாங்களேம்மா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. என்ன பண்ணாங்க, அப்பாவுக்கு என்னாச்சு அங்கிள், சொல்லுங்கன்னு ரொம்ப நேரமாக அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி கேட்டுகிட்டே இருந்தோடனே கடைசியாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், அதாவது நான் சொல்ல வந்தது, அதாவது உங்கள் அப்பாவை இப்படி அநியாயமாக பணத்துக்காக கொன்னுட்டாங்களேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது கொன்னுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கணம் ஆடி போயிடுறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அப்படியே இடிஞ்சு உட்காந்துடுறாங்க. ஒரு கணம் அவங்களால தாங்கிக்கவே முடியல ப்ரௌன்மணி சொன்ன விஷயத்த. இப்போது கண்ணீர் வெடித்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயா வந்துட்டு அவங்க ஒரு பக்கம் அழுகிறாங்க. என்னடா இது, சம்மந்தி செத்துட்டாரா, அப்படின்னா சொத்து வருமா வராதா அப்படின்ற குழப்பம் வந்துட்டு விஜயாவுடைய மனசில் வந்துடுச்சு. ஸோ அதற்கு தான் விஜயா வந்துட்டு அழுகிறாங்களே தவிர மற்றபடி சம்மந்தி மேலே உண்மையான பாசமும் கரிசனமும் எதுவுமே வந்துட்டு கிடையாது. அவங்க நினைக்கிறது இதுதான், இதை மட்டும்தான் அவங்க வந்துட்டு நினச்சிட்ருக்காங்க. சரி ஓகே. இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி மயங்கிடுறாங்கங்க. அப்படியே நடிக்கணும் இல்லையா, அதனால் அப்படியே மயங்கிடுறாங்க. மயங்கினோடனே நம்ம விஜயா ரொம்பவே பதறி போய் வேகமாக மீனா தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தொளிச்சு எழுப்புறது என்ன அப்படின்ற வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி ரொம்ப அழுகிறாங்க. ஐயோ, என்னோடய அப்பா என்னை விட்டு போயிட்டாரா, அப்பா கடைசியாக அவங்க முகத்தை கூட என்னால் பார்க்க முடியலையாப்பா
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்க நம்ம முத்துவுக்கு வந்து ஒரு பக்கம் சந்தேகம் தான் வருது. அவர் வந்துட்டு பாவம்னெல்லாம் நினைக்கல. மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே ரோஹிணியோடைய ஆக்டிங்கை நம்பிட்டு அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு மீனா வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரோஹிணி வந்து ரொம்ப கண்ணீர் வடித்து அழுதுட்ருக்காங்க. அப்போ எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஸ்ருதியாக இருக்கட்டும், நம்ம மீனாவாக இருக்கட்டும், எல்லாருமே விஜயாவாக இருக்கட்டும், எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ பிரவுன்மணி என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் அப்பாவுடைய சொத்து எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஒரு வார்த்தை. சொன்னோடனே விஜயாவுக்கு புளி கரைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, அப்படின்னா சொத்து வருமா வராதா, சம்மந்தி அப்போ ரோஹிணிக்கு எந்த சொத்தும் வராதா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, என்னம்மா இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரும் சத்தம் போடுறாங்க. எந்த நேரத்தில் எதை கேட்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ பிரவுன்மணி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அவங்க அப்பாவோட சொத்து எல்லாமே அவருடைய பொண்ணுக்கு தான், ரோஹிணிக்கு தான். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு அது என்ன இருக்குது, கேஸில் தான் இருக்குது. இப்போ அதனால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரவுன்மணி கிளம்பிடுறாரு. இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பார்ப்பா முத்து, நம்ம வந்துட்டு அங்கே போகிற பிளானை நீ கேன்சல் பண்ணிடு. வீடு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்துட்டு அங்கே போகிறதெல்லாம் சரியில்லை. நம்ம எல்லோரும் ரோஹிணிக்கு வந்துட்டு ஆறுதலாக இருக்கணும். நம்ம இந்த மாதிரி போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ முத்துவும் சரின்னு சொல்லிட்டாரு. இப்போ நைட் ஆகிடுது. உட்காந்து முத்து அண்ட் மீனா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மீனா சொல்கிறாங்க, ரோஹிணி ரொம்பவே பாவம்னுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அது பாவம் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா உண்மையிலே அவங்க அப்பா இறந்தாங்களா அப்படின்ற சந்தேகம் இன்னும் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே மீனாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க சொல்கிறீங்க, அவர் உண்மையிலே இறக்க போயதால் ரோஹிணி வந்துட்டு ரொம்ப அழுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இல்லை, அந்த பார்லர் அம்மா பேச்சுலையும் சரி நடத்தையிலையும் சரி ஏதோ வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது மீனா, என்னுடைய மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அவள் வந்து நடிக்கிறா அப்படின்னு தான் என் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோன்ற விஷயங்களை சொல்கிறார். இங்கே பாரு, நம்ம முதல்ல என்ன பண்ணோம், அவங்க மலேசியாவுக்கு வந்து மலேசியாவிலேருந்து சொத்து ஏதாவது வருமா வராதா, அவங்க அப்பாவை வர சொன்னப்போ அவங்க மாமான்னு ஒருத்தன் வந்து நின்று எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன், அப்பா கொடுத்து விட்டாரு, ஆட்டுக்குட்டி கொடுத்து விட்டாருன்னு என்னென்னமோ சொன்னான். சரியா, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாட்டி ஊருக்கு கூப்பிட்டப்போ அவன் தான் வந்தான். அதே மாதிரி இப்போ பாரு, அவங்க அப்பா பார்க்க போகிறோன்னு சொன்ன உடனே அடுத்த 2வது நாள் அவங்க அப்பா செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் எனக்கு ஒன்றுமே புரியல, இதில் ஏதோ ஒரு விஷயம் மட்டும் இருக்குதுன்னு புரியுது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க, ஒருவேளை இந்த விஷயம் வந்து அப்பா விஷயத்தில் யாராவது போய் சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு முத்து சொல்லிடுறாரு, இங்கே பாரு மீனா, ஒருவேளை மறைக்கணும்னு நினைக்கிற விஷயம் அப்பாவை விட பெரிய விஷயமா இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மீனாவும் இப்போ ஒரு கணம் யோசிக்கிறாங்க. ஆமாங்க, நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நம்ம எல்லா கோணத்துலேயும் யோசித்து பார்க்கணும் மீனா, ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்தோட வந்து விஷயம் தெளிவாக வந்துட்டு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இங்கே பாரு மீனா, நான் சொல்கிறது ஒன்று தான், இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்துக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ரோஹிணி தான். ரோஹிணி வந்துட்டு பொய் சொல்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்த பார்லர் அம்மா வந்து கண்டிப்பாக ஏதோ பொய் தான் சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கணம் யோசிக்கிறாங்க. எதனால் நம்ம இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்துட்டு ரொம்பவே யோசிக்கிறாரு. ஆனால் முத்து யோசிக்கிற ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டு தான். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே வந்துட்டு இந்த பார்லரமா இப்படியே போய் சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா நாளடைவில் பிரச்சனைகள் வந்துட்டு என்ன ஆகிடும், ரொம்ப ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஸோ அதனால் இவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மலேசியாவுக்கு நான் போகல அப்படின்னு சொன்னது வந்து ரோஹிணிக்கு ரொம்பவும் சாதகமாகவே போயிடுச்சு. இப்போ முத்துவுக்கு வந்து சந்தேகம் அளவுக்கு அதிகமாகிடுச்சு. இப்போ மீனாவுக்கும் முத்துவுக்கும் வந்துட்டு சந்தேகம் தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இதற்கிடையில் ரோஹிணிக்கு ஒரு கனவு வருது. மீனா வந்துட்டு பிரவுன்மணிக்கிட்டேயும் வித்யாக்கிட்டேயும் ரோஹிணி பேசிகிட்டு இருந்தப்போ பார்த்துட்ட மாதிரியும்
பார்த்துட்டு சண்டை போடுற மாதிரி ரோகிணி அவங்கள உள்ளே தள்ளி கதவு போடுற மாதிரியும் மீனா வந்து கத்தி எடுத்துகிட்டு மிரட்டுற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ரோகிணி என்ன பண்ணாங்க நினச்சி பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்க நினச்சி பார்த்த விஷயங்கள் வந்துட்டு எதுவுமே நடக்க போகிறது இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் ரோகிணி வந்து அந்த இடத்துல ரொம்பவே பயந்து என்ன பண்ணிட்டாங்க, குப்பு குப்புன்னு வேர்த்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நைட் டைம் அப்படின்றதுனால அவங்களுக்கு இப்படி ஒரு கனவு வந்தோடனே அவங்களால தாங்கிக்கவே முடியல, ரொம்பவே பயந்துட்டாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் சீரியலில் நிஜத்தில் நடந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ ரோகிணி எப்போவுமே கெட்டவங்களாக தான் இருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. பட் மீனா எப்போ வந்துட்டு ஒரு போல்டான உமனாக இந்த மாதிரி விஷயங்களை தட்டி கேட்குற ஒரு பெண்ணாக மாற போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் எபிசோடு வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.